வணக்கம் நேர்களே, லிட்டில் சிங்கிள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருமறை ஆற்றலை எடுத்துக்கொள்ளும் தண்ணீர், அதை பத்தி தாங்க பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் பட்டன் வரும், அதுல ஆல்னு கிளிக் பண்ணீங்கன்னா நான் எப்பெல்லாம் உங்களுக்கு வீடியோ போறேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துக்கிட்டா, முதல்ல கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கணுங்க. அடுத்து ஒரு கிளாஸில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கணுங்க. அடுத்ததாக கடைசியாக உப்பு எடுத்துக்கணுங்க, கல்லுப்பு எடுத்துக்கணுங்க. இது தாங்க இந்த பரிகாரத்துக்கே மெயின். இதை எந்த முறையில் சேர்த்து எந்த மூலையில் வைக்கிறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. முதல்ல கண்ணாடி டம்ளரை எடுத்து அதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. கால் டம்ளர் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. இதோட இந்த தண்ணீரை மிக்ஸ் பண்ணிடணுங்க. இவ்வளோதாங்க, இவ்வளோதான். இவ்வளோதாங்க இந்த பரிகாரத்துக்கு. இது எப்போ, எந்த கிழமையில, எந்த நேரத்தில், எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேங்க. ஞாயிற்றுக்கிழமைங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 to 7 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இதை எந்த மூலையில் வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா, ஹால்லங்க. ஹாலில் தான் வைக்கணும். ஹாலில் நம்ம தென்மேற்கு மூலையில் வைக்கணுங்க. இந்த இது ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் நம்ம வீட்டுக்கு சொந்த பந்தங்கள் அதிகமாக வருவாங்கங்க. சொந்தக்காரங்க வருவாங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க வருவாங்க, யாருனாலும் வருவாங்க. ஒரு பத்திரிக்கை வைக்கிறதுக்கோ யாராவது வருவாங்க, ஒரு ஏதாவது செய்தி, ஏதாவது முன்ன பின்ன தெரியாதவங்க யார் வேணாலும் வருவாங்கங்க நம்ம வீட்டுக்குள்ளே. ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாகவும் இருக்கணும், கெட்ட எண்ணங்களாகவும் இருக்குங்க. அந்த எண்ணத்தோடு வரவங்க ஒரு சிலர் மனசில் இவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க. இந்த வார்த்தையானது நம்ம தொழில் வளர்ச்சியை கம்மி பண்ணிடும். அதே மாதிரி கல்வியை குறைச்சிரும். செல்வம் எல்லாமே, சகல ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையுமே தடுத்துருங்க. இதுதாங்க. நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க, வீடை பற்றி பேசுவாங்க. இவங்க பாரு எவ்வளோ பெரிய வீடு, அப்பா இவங்களுக்கு என்னப்பா இவ்வளோ பெரிய வீடா, அப்படி என்ன வார்த்தையாக இருந்தாலும், என்ன ஒரு கண்டிஸ்டியோ, இது பெரிய கண்டிஸ்டி மாதிரி தான். இந்த இதை ஃபுல்லாத்தையுமே இந்த கிளாஸில் உள்ள தண்ணி, இந்த ஒரு தண்ணி இதானது, இது கம்ப்ளீட்டாக அப்படியே இழுத்துருங்க. அப்போ கெட்ட வைப்ரேஷனை ஃபுல்லாக இழுத்துட்டு நல்ல வைப்ரேஷனை மட்டும் நமக்கு அமுச்சு விடுங்க. நல்ல வைப்ரேஷன் ஆனது என்னது? செல்வம் அதிகரிக்கும், பணவரவு இருக்கும், பண தட்டுப்பாடு இருக்காது, செல்வ பணம் அதிகரிக்கும், பொருளும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே இந்த இதை கொடுத்துருங்க. இதை எப்போங்க மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 to 7 தான் இதை ரெடி பண்ணி வைக்கிறீங்க. அதே மாதிரி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 to 7 இதை மாற்றி அடுத்து 6 to 7 இதை உப்பு தண்ணி இதை சேர்த்து நீங்கள் ரொம்ப முக்கியமானதுங்க. இது தென்மேற்கு மூலையில் தாங்க வைக்கணும். ஹாலில் தென்மேற்கு மூலையில் தான் வைக்கணும். மற்ற எங்கே வச்சாலும் பலிக்காது. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணி இதனோட பலனை நான் அடைஞ்சிட்டேன். இதை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.